என்ன இவ்வளவு நேரம் வரைஞ்சிட்டு இருக்க? I really love you, கண்ணன். நல்லா வரைஞ்சிருக்கேனா? நல்லதா இருக்கு. என்ன எங்க அப்பா சின்ன வயசு போட்டோ இல்லன்னு சொன்னாரு. இப்ப இத பார்த்தா அண்ணா சந்தோஷப்படுவாரு. கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்கேன். இரு லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்து சொல்றேன். பாரு பாரு. நல்லதா இருக்கு. எங்க இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நீ என்ன நான் பார்த்தா வரைஞ்ச? மனசுல நினைச்சிட்டு தானே வரைஞ்ச? கண்ணா சூப்பரா இருக்குமா இங்க இருந்து பாக்கும்போது. ஐஸ்வர்யா அங்கே நில்லு. பின்னாடி பாரு பெரிய பள்ளம் இருக்கு. விழுந்த எலும்பு கூட தேராது. தெரியும். என்ன பண்ற ஃபூல்? பின்னாடி போவாதம்மா. கிட்ட வராத. I really love you. I can't live without you. But at the same time, I can't live with you. என்னம்மா சொல்றீங்க? வாமா. இல்ல கண்ணன், நிஜமா தான் சொல்றேன். உன்னோட நான் சேர்ந்து வாழ முடியாது. நான் போறேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க? அறிவு இருக்க உனக்கு? ஏமா என் மகனை நீ மனப்பூர்வமா ஆசைப்படுறீல, அப்புறம் உங்க அக்காவை மறந்துட்டு இவனை கல்யாணம் பண்ண என்ன தப்பு? அவ வாழறதே எனக்காகத்தான். அவ இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஏத்துக்க மாட்டாளா? இல்ல, ஏத்துக்க மாட்டா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவளுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது. அவ்வளவு பெரிய அரைக்கே உங்க அக்கா இல்ல. அவ ரொம்ப நல்லவ. மாதிரி நீங்க ஆடி காமிங்க. எனக்கு தெரியாதுமா, நீ ஆடு. ஏன் வந்துட்ட? குளிக்கல? அந்த ஆம்பளைங்க எல்லாம் அங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. ஏண்டா பொறுக்கி பசங்களா, உங்கள மாதிரி ஆளுங்களால தான் ஆம்பளைங்க தண்ணி பொம்பளைங்க தண்ணி பிரிச்சு குளிக்க வைக்கிறாங்களே. அப்புறம் ஏன் நாங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஃபூல், அறிவில்ல? பாருங்கடா, அந்த செவப்பாவோட கட்டிக்கிட்டு குளிக்கிறாங்களே அவங்க தான்டா உங்க அம்மா. அந்த பச்சை மாவோட கட்டிக்கிட்டு குளிக்கிறாங்களே அவங்க தான்டா உங்க அக்கா. நல்லா பாருங்கடா, தெரியலையா? எல்லாத்தையும் அவங்க சொல்லட்டுமா? இடியட்ஸ், போங்கடா அந்த பக்கம். ஸ்டூபிட் ஃபெலோ. குடு, சீக்கிரமா குடு. நீ வந்துரு. நான் வெளியே வரணும். என் உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. யாரும் பார்க்க மாட்டோம். எல்லாரும் போங்க. வெளியே வாமா. என் உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. உள்ள மாட்டிக்கிட்டா. என் தங்கச்சி எங்க? பக்கத்து வீட்டு வடிவேல் இல்லம்மா, அவர் வீட்டுல தான் இருக்கு. அவர் பாத்துக்குவாருமா. Nothing to worry. இந்திரா, நம்ம ஓனருக்கு கல்யாணமா, ஏதோ அவசர கல்யாணமா. நாங்க போயிட்டு வரோம். எங்க அம்மா ஒண்ணு பாத்துப்பாங்க. நான் உங்களுக்கு என்னங்க துரோகம் பண்ண? என்ன பைத்தியக்காரத்தனம் பேசுற? மூஞ்சி பார்க்கவே சைக்கிள்.
இதோ பார், நான் உன் அழகை தாண்டி விரும்பினேன். எந்த ஆம்பளையாவது நீ இப்படி இருக்கும்போது உன்னை லவ் பண்ண முடியுமா, இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, இல்ல சகிச்சுட்டு வாழ்க்கை நடத்த முடியுமா? இப்ப சொல்றேன் கேளு. ஏன் அழகுக்கு என்னை விட பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. புரிஞ்சுதா? உண்மையிலே நீ என்ன விரும்புகிறா, உன் காதலனாவது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு எந்த கலாட்டாவும் பண்ணாம இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே உன்னை யார்கிட்ட விட மாட்டேன். உனக்காகவே வாழ்வேன். மூஞ்சி பார்க்கவே சைக்கிள். இதோ பார், நான் உன் அழகை தாண்டி விரும்பினேன். இதே அளவு தானே? ஒரு பேண்ட் தைக்கணும். இந்த ஒரு சட்டங்க ஆம்பளைங்களுக்கெல்லாம் தைக்க முடியாது. முதல்ல போர்டை பாரு. இப்படி எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே கஷ்டப்பட்டு என்ன ஃபாரின்ல படிக்க வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நான் அவங்களுக்காக எதுவுமே செய்யல. தொந்தரவு பண்ணி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து அவங்க முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடிஞ்சது. அது கூட அவங்க பணத்துல. அவங்க உனக்கு அக்கா மட்டும் இல்ல, அம்மா கூட அவங்கதான். ஏன் உனக்கு தெய்வமே அவங்கதான். கண்டிப்பா அவங்களுடைய சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அதுக்காக நான் ஒரு சின்ன டிராமா பண்ண போறேன். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் கெட்டவங்களையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற என் மகன் கண்ண நல்லவன் அவங்க ஏத்துக்கணும். நீ வாழ வர போற இந்த குடும்பம் கௌரவமான குடும்பங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். அப்பா, நாடகத்துல நீதாப்பா ஹீரோ. இந்தியா கிளம்ப ஏற்பாடு பண்ணு. என்னப்பா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்து அங்க சொல்ற கிளம்புப்பா. அப்பா, நாடகத்துல எனக்கு வேஷம் உண்டு. நடிக்கவே மாட்டியா? இல்ல, கஷ்டமான ரோல்னு சொல்ல வந்தேன். தம்பிக்கா என் லைஃப்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. நானும் வரேன். கஷ்டப்பட்டு நடிச்சிருங்க. ஆமா. என்ன மீட்டு சிக்கன் வித்துட்டு இருக்க? எல்லாரும் கிளம்பி இந்தியாவுக்கு போயிட்டோம்னா ஜெர்மனி திரும்ப வரும்போது நடுத்தருவுல தான் நிக்கிறேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? மருமகளே, நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்குமா. அப்பா, நீ கொஞ்சம் ஃபேக்டரி எல்லாம் பாத்துக்குப்பா. Okay, but one thing, not only you, I too love your son. So, நீங்க இந்தியால இருந்து திரும்பி வரும்போது இந்த பொண்ணோட தான் வரணும். இல்ல நான் உங்களோட இல்ல. I'm resigning my job. Okay, all the best. வெளிநாட்டுல வேலைக்கு ஆள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிட்டு என்ன மிரட்டம் பாத்தியா? nothing. Yeah, it's okay. ஐயோ ஆண்டவா. ஒரு குடும்பமே எங்க காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக எங்க வீட்டுல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா? பல கோடிக்கு சொந்தக்காரர். எங்க வீட்டுல ஒரு சாதாரண சமையல்காரரா கஷ்டப்படுறாரு அவங்க அப்பா. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவிய அங்க தனியா தவிக்க விட்டுட்டு இங்க வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் செலவு போட்டு கூர்க்கா வேலை பாக்குறாரு அவங்க அண்ணன். ஸ்டைலா அழகா ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு இங்க எங்களுக்காக எங்க வீட்டு எச்சில் பாத்திரங்களை தேய்ச்சிட்டு இருக்கா. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருந்த பையன் இப்ப எங்க வீட்டு டேபிள தொடச்சுக்கிட்டு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக அசோக்? எங்களுக்காக, எங்க காதலுக்காக. அம்மா ஐசே, நீ உன் கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எவனா நம்ம 2 பேரும் ஒன்னா பார்த்தான்னு வை, அப்புறம் நம்ம கதை கந்தல் தான். மிஸ்டர் அசோக், இவன் என் வைஃப் ஆற வரைக்கும் உங்க ஃப்ரெண்டாவே இருக்கட்டும். நீங்களும் கொஞ்ச நாளைக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி கொஞ்சம் நடிங்க ப்ளீஸ். பை ஐஸ், பை. ஆமா அசோக், யாருக்கு போக்கே? உனக்குதான். உங்க காதல் சக்சஸ் ஆகணும்னு. எங்க லவ்வே இப்பதானே உனக்கு தெரியும். இல்ல அது வந்து நான். ஏய், 1 minute, my cell is ringing in the car. நான்தாம்மா. நீ எங்க இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நானா? நான் இப்போ நம்ம பிரியாவையும் காசையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டேன்ல, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கேன். ஏய் போன், என்ன வண்டி எப்படி ஓட்டுற? வண்டி நிறுத்து. சாரி மேடம். ரிவர்ஸ் எடு.
நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருமா, நான் அப்புறமா பேசுறேன். போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பட்டுடுச்சு. என்னம்மா நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறிய? முகத்துல சேர்பட்டதுக்கே நீ வருத்தப்படுற, ஆனா நானு முகத்துல நெருப்பட்டு வெந்து போனா கூட வருத்தப்பட மாட்டேன். ரொம்ப மோசமானவமா நானு. போமா, போய் வேலையை பாரு போ. அன்னைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி பேசின பாரு, இன்னைக்கு செருப்பு தைக்கிறாலும் கொண்டு வந்துட்டான் ஆண்டவன். மேடம், அந்த ஆள் பைத்தியம் போல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா அந்த ஆள் வேற எதுவும் சொல்றான். சரி சரி, நீ வண்டி எடு. காசி வீட்டுக்கு போ. அந்த அம்மா கிட்ட அட்ரஸ் கேளு. ஏமா கொஞ்சம் நில்லுங்க. ஏனுங்க, இங்க காசின்னு ஒருத்தர் ஐஸ்வர்யா எஸ்டேட்ல ஜிஎம்ஆ இருக்காரு, அவர் வீடு எது? அவர் ஜிஎம்ஆ சிஎம்ன்றதுல எனக்கு தெரியாதுங்க, ஆனா காசி வீடு தெரியும். அந்த தெரியுது பாருங்க, அதான் இங்க வீடு. அது சமயக்காரர் வீடாச்சேமா? ஆட சமயக்காரர் வீடுதே, காசியும் அங்கதான் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பம் முச்சோட அங்கதான் இருக்குது. காசி ஏன் சமயக்கார வீட்டுல இருக்காரு? என்னமா நீ வேகரங்க எடுத்தனமா பேசிட்டு இருக்கிற? அப்பன் வீட்டுல புள்ள இருக்கிற தப்பாக்கு விட்டா குடும்பத்தை பிரிச்சு போட ஓட இருக்கு. நல்ல ஆளுதான் போ. ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னங்க, உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே. நான் இதே ஊரு தாங்க, லோக்கல். சும்மா அப்படி இப்படிமா சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்ப கூட அல்வா கடைக்கு தான் போயிட்டு வரணுங்க. வாருங்க. திரும்ப, நல்லா திரும்ப. உன் போட்டோக்கு தானே பூவெல்லாம் போட்டு அல்வா எல்லாம் படைச்சு நீ செத்து போயிட்டதால சொன்னாங்க. அது 6 மாசத்துக்கு முன்னாடிங்க. ஒண்ணுமேவா அப்படியா இருக்க முடியும்? என்னப்பா அது, நிச்சயம் பண்ண போயிட்டாங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றா, தடுக்க வேண்டியதானே? அப்பா மட்டும் இல்ல, இத உட்கார்ந்துட்டு இருக்கே இந்த கூர்க்கா அண்ணனும் சல்யூட் அடிச்சு கேட்ட திறந்து விட்டுடுச்சு. இத உன்கிட்ட சொல்லதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ ஊரை சுத்திட்டு லேட்டா வர. ஏப்பா டென்ஷன் ஆகுற? எதுக்காக நம்ம குடும்பத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்? இந்த பாரு, நீ அந்த இந்திரா தேவியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளான் படி இந்த ஊரை விட்டே போவோம். அப்ப ஏன் கதை? ஆட நீ என்னமா நேரம் நேரத்துல விளையாண்டு இருக்க? போய் அங்கேயே உட்காரு. தம்பி, நீ ஏன்டா கவலைப்படுற? நீ விட்ட டோஸ்ல அந்த அம்மா தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மனசு மாறி இருக்காங்களே, அது போதாதா நமக்கு? அந்த அம்மா மனம் மாறிச்சு, ஓகே. ஆனா தட்டு இடம் மாறிச்சு இல்ல? பொண்ணு இடம் மாறிச்சா? நீ என்ன அந்த பொண்ணை கொஞ்சமா மயக்கி வச்சிருக்க? அவங்க அக்காவே எவ்வளவு சொன்னாலும் இனிமே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாளா? மாட்டா, மாட்டவே மாட்டா. அவ எனக்கு இடம் கொடுக்க மாட்டா. அடடட, உன் தலை பெரிய தொல்லையா இருக்கே. அது சரிப்பா, சட்டை மாத்தன குண்டு வில்லன் சும்மா இருப்பானா? ஆட ஆள் தாண்டா குண்டு, ஆட சுத்த மண்டு. ஆரம்பத்துல இருந்து நம்ம பிளான்ல பூரா அவன் தானே மாட்டிட்டு இருக்கான். டாக்ஸ் டைக்ல இருந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வரைக்கும் அவனை போய். அப்பா, அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தப்பா இட போட்டுறாதீங்க. டேய், அந்த ரவுடி என்னடா பண்ணுவா? ஆள் வச்சு அடிப்பானா? ஏன் நம்மளுக்கு ஆள் இல்லையா? தம்பி, அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக 10 ஆள் வச்சோம்ல, அந்த மாதிரி 20 ஆள் வச்சோம்னா நிச்சயதார்த்தமா அது கிச்சிதார்த்தமா அது. நீ டென்ஷன் ஆகாதப்பா. கடைசி வரைக்கும் அந்த அம்மா திருந்துதான்னு பாப்போம். திருந்தலைன்னு வச்சுக்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவோம். அப்புறம் அந்த அம்மா தானா வந்து சரண்டராது. என்னடா? ஆமா, நான் அதை முதலே பண்ணிருக்கலாமே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் இந்திரா தேவி பேசுறேன். வேலை கை வச்சு மாமூல் கேஸா இருந்தா பின்னி எடுத்துடலாம். இது ஃபேமிலி கேஸ், இண்டிவிஜுவலா ஒரு முடிவு எடுக்கணும். அல்வாவுக்கு பூ காசுப்பட்டதுக்காக என்ன கொண்டாந்து இப்படி சைடுல போட்டு விட்டுட்டீங்களே. என்னது ஜெயில போட்டாங்க? நான் தான் உள்ள இருக்கேன், நீ வெளியில உட்கார்ந்து இருக்க. வாயை மூடிட்டு என்று ஓடி போன புருஷன் வந்து என்ன பார்த்தா என்ன ஆகு? மறுபடியும் ஓடி போயிடுவான். சும்மா இரு. இப்ப வாய்க்கு ஒரு பூட்டு போட முடியலையா? சார், இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் சார். அதான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியாடா? மறுபடியும் அதுக்கு பழைய ஞாபகத்துல சல்யூட் அடிச்சுட்டே இருக்கிற? ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் வந்தா போலீஸ்கார எப்படி சல்யூட் அடிக்கும்னு அடிச்சு காமிச்சேன். அடியா சல்யூட். தூக்கியா கை. ஏய், இறக்காத கை, மேல தூக்க. தேறிட்டு போட்டுக்குதே. அப்புறம் எப்படி இருக்குதே? என்ன வயிற்றுச்சலாக்கு பார்த்தாலே தெரியுதா? யோ, இந்த மாதிரி வயிற்றுச்சல் படாம ஒழுக்கமா வேலையை பார்த்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீ இன்ஸ்பெக்டர் ஆகலாம் தெரியுமா? எங்க வேலை பாக்குறாரு? நாங்க யார் என்னன்னு விசாரிக்காம இப்படி சொல்ல வச்சிட்டாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா? நமக்கு எல்லாம் தண்ணி காட்டணும் சார். அவரேதான். யார் இவரு? புறாவுக்கு பெல் அடிச்சு வர்றாச்சா? உள்ள என்ன பண்றீங்க சார்? கம்பி எண்ணிட்டுக்கிறேன் மோகன். மோகனா சார், இன்ஸ்பெக்டர் சார். கீப் இட் அப். அப்புறம் உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க.
நான் கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், சிஎம்க்கு ஃபோன் பண்ணுங்க. யோ, எத்தனை பேரிய சிஎம் பேரை சொல்லிட்டு இப்படியே தெரியுவீங்க? சிஎம்னா அந்த சி முனியாடி பிஏ பிஎல் தானே? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு. சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு அவர்கிட்ட? அவருக்கு எத்தனையோ வேலை அப்ப இருக்கும். எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க யாருன்னு தெரியும். போன் நம்பர் சொல்லு. 00914464550641192. என்ன அது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கா? அட நீ வாங்க 560 வர அது விட்டு எக்ஸ்டென்ஷன். ஒரு எக்ஸ்சேஞ்சிலே சொல்றீங்களே யா? கடல் கடந்து போக வேணாமா சார்? கடல் கடந்தா? அப்பதானே ஜெர்மன்ல இருக்கிற எங்க வீட்டுக்கு லைன் போவோம். இது ஜெர்மனில உங்க வீடா? யா we are all German citizen. ஃபர்ஸ்ட் Nicely British. இப்ப என்னமோ பேசுனீங்களே, என்னது? எங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ல இந்த இழுச்சி வாயனுக்கு 2 பேருக்கு வேலை போயிரும் பேசிட்டேன். நம்ம விஷயம் ஜெர்மன் வரைக்கும் போயிருக்குது பாரு. நீ இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம்